ஒரு காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் விவாதம் நடந்தது. நாங்கள் தான் எல்லாருக்கும் அதிகமாக பயன்படுறோம், ஆகவே உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என கூறின மரங்கள். எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக வளர்கிறீர்கள், ஆகவே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என கூறின விலங்குகள். யார் உயர்ந்தவர் என ஒரு போட்டி வைத்து பார்த்து விடுவோமா என கூறின மரங்கள். ஓ, நாங்கள் தயார், என்ன போட்டி சொல்லுங்கள் என கூறின விலங்குகள். ஒரு மாதத்திற்கு நீங்கள் எல்லாம் இந்த காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும் என கூறின மரங்கள். சரி, இப்போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என கூறியது விலங்குகள். எல்லா விலங்குகளும் பாலைவனத்தை நோக்கி சென்றன. மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சி இல்லையே, ஒரே வெப்பமாக இருக்கிறதே என கூறியது மான். முயலோ எனக்கு எந்த கிழங்கும் காயும் கிடைக்கவில்லையே என வருந்தியது. திடீரென ஒரு நாள் பாலைவனத்தில் வேட்டைக்காரர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடுகின்றனர். ஐயோ, நாங்கள் எப்படி தப்பிப்பது என கூறியது சிங்கம். வேட்டைக்காரர்கள் வேட்டையாடிய விலங்குகளை தூக்கி சென்றனர். மீதி விலங்குகள் ஒன்று கூடின. நாம் பாதுகாப்பான காட்டை விட்டு வந்தது தவறு, மீண்டும் காட்டுக்கு செல்வோம் என்று முடிவெடுத்தன. விலங்குகள் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள் புகுந்த மனிதர்கள் மரங்களை வெட்டினர். வெட்டிய மரங்களை அவர்களுடன் எடுத்து சென்றனர். வெட்டப்பட்ட மரங்களை பார்த்து திரும்பி வந்த விலங்குகள் அதிர்ச்சி அடைந்தன. மரங்களே, உங்களுக்கு என்னவாயிற்று என கேட்டன விலங்குகள். நீங்கள் இல்லாத நேரத்தில் சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர் என கூறின மரங்கள். எங்கே சில விலங்குகளை காணோம் என கேட்டது மரங்கள். பாலைவனத்தில் இருந்தபோது எங்களுள் சிலரை வேட்டையாடி சென்று விட்டனர் என கூறின விலங்குகள். எங்களுக்கு உணவு, தண்ணீர், பாதுகாப்பு எல்லாமும் காட்டில்தான் இருக்கு என கூறின விலங்குகள். ஆமாம் நண்பர்களே, நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு என கூறின மரங்கள். இங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, அனைவரும் சமமானவர்களே, எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம். குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் ஒற்றுமையே வலிமை என்பதை கற்றுக்கொண்டோம்.